அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல சஹாபாக்கள் நபிகளார் மீது கொண்ட காதல் அன்பு போன்று யாராலும் யாரையும் நேசிக்க முடியாது. ஒரு தாய் வேண்டுமானால் பிள்ளைகள் மீது 90%, 99% முழுமையான பாசத்தை, அன்பை, காதலை காட்ட முடியும். ஆனால் அதே அன்பை, பாசத்தை பிள்ளைகளால் தாயின் மீதோ தந்தையின் மீதோ காட்ட முடியாது. ஆனால் பெருமானார் மீது, நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட அன்பு, பாசம், காதல் இதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. அது போன்ற ஒரு நேசம், காதல் இந்த உலகத்தில் யாராலுமே செய்ய முடியாது. அதனாலதான் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உங்களுடைய உடல், பொருள், ஆவி, சொத்து, செல்வம் எல்லாத்தையும் விட மட்டுமல்ல, உங்களுடைய உயிருக்கும் மேலாக என்னை யார் நேசிக்கின்றாரோ, உயிருக்கும் மேலாக யார் என்னை நேசிக்கின்றாரோ அவர் மட்டும்தான் என்னை முழுமையாக ஈமான் கொண்டு விட்டார். தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்காதவரை, பெருமானாரை நாம் காதல் கொள்ளாதவரை, நேசிக்காதவரை ஈமான் முழுமை அடையாது என்பதாக ஹதீஸ் நமக்கு அறிவிக்கின்றது. அந்த அடிப்படையில நபிகள் நாளை நேசிப்போம். தினம் தினம் ஸலவாத்துக்களை அதிகமாக நாம் கூறுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தினம் தினம் குறைந்தது 100 ஸலவாத்துக்களாக நாம் நபிகள் நாயகத்தின் மீது அன்புடன், காதலுடன், ஒழுவுடன் நாம் ஓத வேண்டும். ஓதினால் மட்டுமே நம்முடைய கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டும் அல்லாஹ் நீக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.